என் பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்ற நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி அடியே கொள்ளச்சி சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஓகேடா, ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜிமன் ஜங்குக்கோட மனசை நோக்கடிச்சிருப்பாரு. அதை தாங்க முடியாமல் ஜங்கு கிளப்பில் போய் செம்மையாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. தயாங், அப்புறம் மேக், அப்புறம் ஜாக்சன் 3 பேரும் சேர்ந்து தான் ஜங்குக்கு அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கால் அதை ஜிமின் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமாக ஃபீல் பண்ணி புலம்பிகிட்ருக்காரு. இப்படி ஜங்குக் புலம்புறது இவங்க 3 பேர்த்தாலையும் பார்க்கவே முடியல. ஏன்னா ஜங்குக் இப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது. அவர் எல்லாத்துக்கூடையும் ஃப்ளோட் பண்ணவர், ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட பர்சன் இப்படி ஒருத்தனுக்காக இப்படி இவ்வளோ ஃபீல் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்த்துக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டே மச்சான், சொல்லுடா, அவனை விட்டுற மாட்டேன் மச்சான், அவன் என்னோடது, அவ்வளோ ஈஸியெல்லாம் அவனை விட்டுற மாட்டேன். மேக், அப்புறம் ஜாக்சன் 3 பேரும் பார்த்துட்டு, டீ ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுற மச்சான், அவனை விட்டுற மாட்டேன் மச்சான். சரிடா, சரி, அவன் உன்னோடது. ஒதுக்கிட்டியா? அவன் என்னோடது, எனக்கு மட்டுமே சொந்தமானவன். ஏ கொலச்சி, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடு ரோடுன்னு கூட பார்க்காம அப்படியே தள்ளாடிட்டு நடந்துட்டுருக்காரு. இப்போது ஜங்கக் அப்படி தேங்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, ஹே பேபி பேபி பேபி, 3 வார்த்தை சொல்வாயா? சீ, அவனுக்கு பேபின்னு போட்டால் பிடிக்காதல்ல. கொலச்சி, ஏ கொலச்சி, 3 வார்த்தை சொல்வாயா? எப்போ சொல்ல போகிற மச்சான்? என் கொலச்சி என்கிட்ட அந்த 3 வார்த்தை சொல்லுவானா? சொல்லுவான் மச்சான், சொல்லுவான், சீக்கிரம் சொல்லுவான். நீ தாண்டா என் உண்மையான மச்சான். இதோ இங்கே நிற்கிறானுங்களே, இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டுடா, தண்டை வேஸ்ட்டு. அவன் கிடைக்க மாட்டான், அவன் வேணாம், விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ மட்டும்தாண்டா என் உண்மையான மச்சான். ஏச்சி, என்னடா பண்ணுற? மச்சான், ஐ லவ் யூ மச்சான். என் குளிச்சு எனக்கு கிடைப்பா தானே? கிடைப்பா. அடியே கழிச்சி, கத்தாதடா. ஏன் மச்சான், ஏன் நான் கத்துவேன்? கழிச்சி, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக அந்த 3 வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லிடு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங் ஷோல்டர்லேயே அப்படியே தூங்கிடுறாரு. இது இப்படி பார்க்கும்போது, தேங் இப்படி பார்க்கும்போது, ஜங்குக்கை இப்படி பார்க்கும்போது 3 பேர்த்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஜிமினோட வீட்டை தான் காமிக்கிறோம். ஜிமன் எப்பயும் போல் காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வந்துட்டுருக்காரு. ரொம்ப டல்லாக தான் வந்துட்டுருக்காரு. அதை நீங்கள் பார்த்துட்டு, ஓய் ஜிமன், என்னடி என்னாச்சு உனக்கு? என்ன பகல் கனவு ஏதாவது கண்டுட்டு வந்துட்டுருக்கியா என்ன? நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு ஏதோ வந்துட்டுருக்க, நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், கண்டுக்காம கூட போகிற. ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி. என்ன தலைவலியா? தலைவலி. ஓ சரி, வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஏய் வாடி, சாப்பிட்டு கிளம்பலாம், காலேஜுக்கு டைம் ஆகுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினும் அப்படியே போய் சாப்பிட்றீங்க. ஜிமினோட அப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு. ஜிமன், ஹேய் பாரு, அப்பா கூப்பிட்டுட்ருக்காரு. அப்பா, என்னாச்சு ஜிமன்? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், காலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கா. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்லையப்பா, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஓ ஜிமன், ஓகே தானே நீ? ஓகேப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஓ சரி, சாப்பிடு. சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஒரு வாய் கூட சாப்பிடல. அந்த சாப்பாட்டை அப்படியே
போட்டு பிசைஞ்சு எடுத்துட்ருக்காரு. ஜிமன் அவரால் சாப்பிடவே முடியல. ஜங்குக்கு சொன்னது மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. என்னை தொடாத, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல்ல, ஆ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல்லடா. நான் உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல்ல. இல்லை இல்லை இல்லை. ஜிமன் ஜிமன் என்னாச்சு? ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஜிமன் என்னாச்சு? ஓகே தானே நீ? ஃபஸ்ட்டு இந்த தண்ணி குடி. ஆ தண்ணி. ஜிமன் என்னாச்சுப்பா? ஆ ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை. நீ ஓகே தானே? நான் ஓகே தான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே எந்திரிக்கிறாரு. ஏன்பா என்னாச்சு? இல்லைப்பா போதும் போதும். சாப்பிடவே இல்லை. இல்லைப்பா பசிக்கலை, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, ஒயன் சொல்லுடா, போகலாமா? இதோ வரேன். அப்பா சரிப்பா நான் கிளம்புறேன். வயன் சொல்லுங்கப்பா. அவனை பத்திரமா பார்த்துக்கோ, அவன் ஏதோ சரியில்லை. நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா பை பை பை. சரிடி பார்த்து பத்திரமா போ. ஜிமன் ஜிமன் அப்பா என்னாச்சுப்பா? உனக்கு ஓகே தானே? உடம்பு ஏதாவது சரியில்லையா? டாக்டர்கிட்ட போகலாமா? டாக்டர்கிட்டலாம் வேணாம்ப்பா, நான் ஓகே தான், நல்லா தான் இருக்கேன். சரி பார்த்து பத்திரமா போ. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. அவருடைய ஐஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்கோட வீட்டை தான் பார்க்குது. அதுவும் ஜங்குக்கோட ரூமை தான் பார்க்குது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போகலாம். ஜிமன் இல்லை. என்ன நீ ஓகே தானே? நான் ஓகே தான். லூஸு வா போகலாம், காலேஜுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய ஐஸ் அப்படியே ஜிமனை தான், அவருடைய ஐஸ் ஜங்குக்கை தான் தேடுது. எங்கேயாவது பார்த்துட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐஸ் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கு. இது நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஆனாலும் நீங்கள் எதுவும் கேட்டுக்கல. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜ்லேயும் இதே மாதிரி தான் உட்காந்துட்ருக்காரு. ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. ஜிமன் எப்பயுமே கிளாஸ் ஹவரில் நோட்ஸ் எடுக்காமல் உட்காரவே மாட்டார். ஆனால் இந்த டைம் நோட்ஸ் எடுக்காமல் ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே அந்த டெஸ்கில் அவருடைய ஹெட்டை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டுருக்காரு. இதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, ஆனாலும் ஜிமன் கிட்டே நீங்கள் எதுவுமே கேட்கல. ஏன்னா ஜிமன் ஏதோ சரியில்லைன்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அவர்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எதுவும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே கேட்டுக்கல. சரி அவனே நார்மல் ஆயிடுவான், அவனே என்கிட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே நீங்கள் எதுவுமே கேட்டுக்கல. இப்போ ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மச்சான், டேய் ஜிமன், என்னடா வாடா விளையாட போகலாம். எங்கே? என்ன எங்கேயா? இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குல்ல, வா போகலாம். இல்லைடா நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல. ஜிமன் நீ ஓகே தானா? நான் ஓகே தான்டா, நீங்கள் கிளம்புங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே டிஸ்கில் அப்படியே படுத்துக்கிறாரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஈவினிங் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் ஜிமனும் அப்படியே வாக் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. ஜிமன் உங்களுக்கு முன்னாடி வாக் பண்ணி போயிட்டுருக்காரு. அவர் ஜங்குக்கை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு. அவர் நேற்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோக்கு காயப்படுத்திருக்கும் ஜிமனை. ஜிமன் அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு. இப்போது சடனாக ஒரு பைக் சவுண்டு. ஜிமன் அவ்வளோ வேகமாக ஒரு குட்டி ஸ்மைலோட, ஒரு ஏக்கத்தோட, ஒரு டிஎஸ் ஐஸோட அப்படியே டவுன் பண்ணி பார்க்குறாரு. அவருடைய ஃபேஸ் அப்படியே டல்லாகுது. அது ஜங்குக்கான்னு தான் பார்த்துருப்பாரு, ஆனால் அது ஜங்குக்கல்ல, வேறு யாரோ அந்த ரோடில் போயிருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஜிமன் ஒரு நிமிஷம் இல்லை. ஜிமன் உன்னை தான் நான் கூப்பிட்டுட்ருக்கேன். ஜிமன் ஒரு நிமிஷம் இல்லை. என்னடி உனக்கு பிரச்சனை? இப்போ யாருன்னு திரும்பி பார்த்தா? புரியல. நீ இப்போ யாரை நினச்சிட்டு திரும்பி பார்த்தான்னு கேட்டேன். இல்லையே,
நான் யாரையும் நினைக்கலையே. அந்த பைக் செம்மையாக இருந்துச்சுல்ல, அதனால தான் திரும்பி பார்த்தேன். வேறு எதுவும் இல்லை. என்ன, இதே பைக் தானே ஜக்குக்கிட்ட இருக்கு, அவன் நினச்சி திரும்பி பார்த்தியா? ஏய், லூஸு மாதிரி உளறிட்டு இருக்காத, வா போகலாம். நான் ஏன் அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்க போகிறேன்? பைத்திய மாதிரி பண்ணிருக்காத, வா, வீட்டுக்கு டைம் ஆச்சு. ஜிமன், நான் என்ன பேசி முடிக்கல ஜிமன். என்னடி பேச போகிற? ஜிமன், நீ என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிறல்ல? டேய், உன்னால் என்கிட்ட இருந்து மறைக்க முடியாத. ஏன்னா நீயும் நானும் ஒன்றா பிறந்திருக்கோம். உன்னுடைய ஃபீலிங்ஸ் என்னுடைய ஃபீலிங்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ எதுக்காக அழுகிற, நீ எதுக்காக கஷ்டப்பட்டுருக்க, நீ யாருக்காக ஏங்கிட்டு இருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். சும்மா சும்மா இப்படி நடிச்சிட்ருக்காத. அழுகணும்னு நினச்சா அழுதுரு, இப்படி மூஞ்ச வச்சிட்ருக்காத, சரியா? உன் மனசு யாருக்காக ஏங்கிட்டுருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்டா, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? சத்தியமாக எனக்கு புரியல, நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு. ஏய், என்ன லூஸ் மாதிரி விளையாடிட்டுருக்க? வா போகலாம். நான் யாருக்காக ஏங்கிட்டு போகிறேன்? நான் யாருக்காக ஏங்கலை. ஹோ, அப்போது இந்த டிஎஸ் யாருக்காக வெளியே வருது? இந்த டிஎஸ் எதுக்கு ஜிமன் தேவையில்லாமல் வெளியே வந்துட்டுருக்க? உனக்கு ஒன்று தெரியுமா? ஒருத்தர் மேலே எவ்வளோக்கு அன்பு வைக்கிறோமோ அவங்க நம்ம மனசை உடைக்கும் போது வரும்ல ஒரு டிஎஸ், அது இப்போ உன் கண்ணில் பார்க்குறேன். எதுக்காக அழுகிற? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நேற்று நைட்டு என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஏ, என்ன சொல்கிற? போதும் ஜிம்மன். தயாங்க அண்ணா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. தயாங்க? அவர் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு. ஏன் ஜிம்மன், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? உன்னையும் ஏமாற்றிக்கிட்டு அவனையும் ஏன் ஏமாத்துற? பாவண்டா அவனை ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்திகிட்ருக்கீங்க. அண்ட் ப்ளீஸ், நான் ஆல்ரெடி உடஞ்சிருக்கேன். மேலே மேலே என்ன மனசை உடைக்காத. என்ன, உனக்கு மட்டும்தான் வலிக்குதில்ல, அங்கே ஒருத்தனுக்கு வலிக்காதா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்திகிட்ருக்கீங்க. ஜிமன் காதலியே போட்டுக்கல, அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அழுதுகிட்டே தான் வாக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்ச அப்படியே டோன் பண்ணுறீங்க. ஜிம்மனோட ஐஸ்லேருந்து அப்படியே தாரையாக ஊற்றிட்டுருக்கு. ஜிம்மனை நீங்கள் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு, ஏண்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? என்கிட்டயாவது சொல்லுடா. வேணாண்டி, வேணா, அது எனக்குள்ளே மட்டுமே இருக்கட்டும். அது நான் உன்கிட்ட சொல்லலை, என்னால் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. இப்போது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே 2 பேருமே ஒரு பார்க்கில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிமன் அப்படி உங்கள் மடியில் அப்படியே படுத்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குமே அழுகாச்சி தான் வருது, நீங்களும் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. இப்போ ஜிமன் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. அவருடைய டிஎஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு, போகலாண்டி. ஜிமன், நீ இப்போ ஓகேவா? நான் ஓகே தான், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே நடந்தே போயிட்டுருக்கீங்க. ஜிமன் எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக அவங்க பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்களும் எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கீங்க. இப்போது ஜிமனோட வீட்டுக்கும் வந்தாச்சு. அவருடைய வீட்டோட அந்த கேட் கிட்ட அவருடைய ஹேண்டை வச்சுட்டு அப்படியே டவுன் பண்ணி ஜிமன் அப்படியே ஜங்குக்கோட ரூமை தான் பார்க்குறாரு. ஜங்குக்கோட ரூமை பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டு, உங்களை பார்த்து ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல், அந்த ஃபேக் ஸ்மைலை பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அவர் பெட்டில் படுத்துட்டு செம்மையாக அழுதுட்டுருக்காரு. இப்படியே தான் டேஸஸ் போகுது. ஜிமன் ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஆகுது. ஜிமன் ஜங்குக்கை தேடிட்டுருக்காரு. ஆனால் அவருடைய ஐஸ்க்கு ஜங்குக் ஃபேஸ் கூட படலை. ஜிமினால் ஜங்குக்கை பார்க்காம இருக்கவே முடியல. இப்போது ஜிமன் ஜங்குக்கை பார்க்குறதுக்காக ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறாரு. அவர் உள்ளே போன அடுத்த செகண்ட் அவருடைய ஐஸ் ஃபுல்லாக ஜங்குக்கை தான் தேடுது. அந்த வீடே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது.
ஜங்குக்கோட அம்மா மட்டும்தான் உட்காந்துட்ருக்காங்க. அந்த சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றாரு. ஏய் வாடா, வந்து உட்காரு வா. எங்கே வீட்டில் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளைச்சி கேட்டுட்ருக்காரு. அதுவா, சுகா ஆஃபீஸ் போயிட்டான், உங்கள் மாமாவும் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஓ அப்படியா, சரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. ஏன் கேட்குற? ஆ இல்லை, சும்மா தான் கேட்டேன். சுகா சாப்பிட்டானா? அவன் சாப்பிட்ருப்பான்டா, இந்நேரம் ஆஃபீஸில் தானே இருப்பான், சாப்பிட்ருப்பான். ஓ அப்போது மாமா சாப்பிட்ருப்பாரா? சாப்பிட்ருப்பாரு. என்னாச்சுடா உனக்கு? என்ன அதிசயமாக இவ்வளோ அக்கறையாக வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக ஜங்குக்கோட ரூமை தான் பார்த்துட்ருக்காரு. ஜிமன், ஜிமன், அத்தை அங்கே என்ன பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓ அத்தை, சொல்லுடா. அது அது என்னடா, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை அத்தை, ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். என்னடா ஆச்சு உனக்கு? வந்த பார்த்தா நின்னா பேசினா போயிட்டே இருக்கா? இல்லை அத்தை, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் போய் படிக்கணும். ஓ சரி சரி. ஏய் ஜிமின், அத்தை அந்த ஒயின் பிள்ளையை வர சொல்லு, போர் அடிக்குது எனக்கு. சரிங்க அத்தை. ஜங்குக் வீட்டில் இல்லை. ஜிமின் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு, ஜங்குக் வீட்டில் இல்லையா? அப்போ எங்கே போயிருப்பான்? இந்த 3 டேஸாக நான் பார்க்கவே இல்லை. அப்படி அவன் எங்கே தான் போயிருப்பான்? ஜங்குக் சாரி, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான். ஆனால் எனக்கு இதை விட்ட வேறு வழி தெரியல ஜங்குக். ஐம் ஸோ சாரி ஜங்குக், ப்ளீஸ்டா என் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு போ. உனக்கு என்ன ஆச்சோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் உன்னை 3 டேஸாக பார்க்கவே இல்லை, எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு உனக்கு எதுவும் ஆகலைல்ல? நீ நல்லா இருக்கல்ல? நீ அவ்வளோ கோவமாக போனல்ல, அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே இல்லைடா. ப்ளீஸ்டா என் முன்னாடி வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அந்த ரூமை மட்டும்தான் பார்த்துட்டு அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே அப்படியே வெளியே போகிறாரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் அவருடைய ரூமில் அந்த விண்டோ கிட்ட ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு ஜங்குக்கோட ரூமை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கோட ரூம் க்ளோஸ்லேயே தான் இருக்கு. அவருடைய வீட்டோட அந்த ரூம்குள்ளே லைட்டு கூட ஆன் ஆகலை, அப்படியே தான் இருக்கு. ஜங்குக் வீட்டில் இல்லையா? எங்கடா போன? உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போது நீங்கள் உள்ளே வரீங்க. ஜிமின் என்ன பண்ணுற? நான் படிச்சிட்ருக்கேன். ஏண்டி என்னாச்சு? படிச்சிட்ருக்கியா? அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? அங்கே உட்காந்துக்கிட்டு? இல்லை, இங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமின் பின்னாடி நின்று பார்க்குறீங்க. ஸ்ட்ரைட்டாக அவருடைய ரூமை தான் பார்த்துட்ருக்கிறது நல்லாவே தெரியுது. யாரை பார்த்துட்ருக்க? இல்லையே, நான் யாரையும் பார்க்கலையே. யாரையும் பார்க்கலையா? அப்போது எதுக்கு ஜிமின் இங்கே சேர் போட்டு உட்காந்துருக்க? ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை? இதுக்குடி காலையிலேருந்து வந்துட்டு என்கிட்ட கொஷின் மேலே கொஷின் கேட்டுட்ருக்கேன். இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? நான் பாட்டுக்கு அமைதியாக தானே உட்காந்து படிச்சிட்ருக்கேன். மா என்னடா ஆச்சு? ஃபஸ்ட்டு இவ்வளோ ஃபஸ்ட்டு கூப்பிடுங்கம்மா. வந்து நொய்யின்னுட்டு இருக்கா. அடியே ஒயன், என்னம்மா? ஏண்டி அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க? வந்து போய் படியேண்டி, எக்ஸாம் இருக்குல்ல. கட்டுப்பை கலப்புறாங்கடா. இந்த எக்ஸாம்னு சொல்லிட்டு அதை ஏன் ஞாபகப்படுத்துகிறாங்க? ஜிமின் என்னடி உன் பிரச்சனை? ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? தயவு செஞ்சு வெளியில் போறியா? நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டா உன்னையே நீ ஏமாத்திக்கிற? அப்படி ஜங்குக்கு உனக்கு என்ன தான் துரோகம் பண்ணா? என்ன அவனை மன்னிக்கவே மாட்டேங்கிற? பச்சையாக தெரியுதுடா நீ அவனுக்காக ஏங்கிட்டுருக்கானு. இந்த 3 டேஸாக
அவனை நீ பார்க்கல. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஜமான். நீ இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்குன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். என்கிட்டயே போய் சொல்கிறல்ல. நான் சொல்லிட்டா உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்கேன்னு? ஒரு தடவையாவது அவனை பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிட்டு தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஏய் இதை பாரு, நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணல, யாருக்காகவும் ஏங்கிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கல. ஏதோ இங்கே காற்றடிக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து உட்காந்தேன். அது உனக்கு பிடிக்கலையா? சரி விடு, நான் இதுக்கு மேலே இங்கே உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காரவே இல்லை. அவர் பேட்டுக்கு வேகமாக அவருடைய புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பெட்டில் உட்கார்றாரு. நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க, இப்போ எதுக்கடி சிரிக்கிற? ஜிம்மன், உன்னை நினச்சா எனக்கு சிரிக்கிறதா இல்லை உன் மேலே கோவம் போகிறதா எனக்கு சீரியஸாக எனக்கு தெரில. ஆனால் ஒன்றே ஒன்று ஜிம்மன், உன்னை நீயே ஏமாத்திட்டுருக்க. அது வேணா எனக்கு நல்லா தெரியுது. நீயும் கஷ்டப்பட்ட, அவனையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டுருக்க. உண்மையை சொல்லு, நேற்று நீ உன் மனசார தான் அவன்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னியா? என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? என்ன என்ன சொன்னியா? ஜம்மன், நீ அவனை வார்த்தையாலேயே கொண்டிருக்க ஜம்மன். அவன் எப்படி ஜம்மன் வீட்டுக்கு வருவான்? அவன் இந்நேரம் எந்த கிளப்பில் உட்காந்துட்டு எப்படி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? என்னடி சொல்கிற? என்ன இப்போ தான் உனக்கு அவன் மேலே அக்கறை வருதில்ல? இப்படி அவன் அன்னைக்கு பேசும்போது உனக்கு தெரிலல்ல? அது உனக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகவே இல்லைல்ல? ஏய் இதை பாரு, நான் யாருக்காகவும் எதுவும் பற்றி நான் யோசிக்கிறதா இல்லை. எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும். தயவு செஞ்சு புரியா? இதுக்கப்புறம் உனக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது ஜம்மன். ஏன்னா நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. ஜங்குக்கு இப்படி தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்ட. உனக்கு புரிய வச்சாலும் நீ புரிஞ்சிக்க போகிறதும் கிடையாது. இதுக்கு மேலே உன் இஷ்டம், என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே போயிடுறீங்க. ஜம்மன் அப்படியே உட்காந்துட்டு ஜங்குக்கு பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாண்டா. ஜம்மன் எப்பயும் போல் ரொம்ப டல்லாக அப்படியே காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வர்றாரு. ஜம்மன் வாப்பா சாப்பிடுவா? இல்லைம்மா எனக்கு பசிக்கல. என்னடா நினச்சிட்ருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், இந்த 3 நாளாக நீ சரியாக சாப்பிடவும் மாட்டேங்கிற. என்ன பச்சு உனக்கு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? நான் வேணா அப்பா வந்து பேச சொல்லிட்டா? மா அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எக்ஸாம் இல்லை, அதான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நீ தான் இப்படி நினைக்கிற. இங்கே ஒன்று பாரு, உட்காந்துட்டு தின்னுட்டு உட்காந்துட்ருக்கு. இதோட 5வது தோசை உள்ளே போயிட்டுருக்கு. ஏண்டி போதுமா? இன்னொரு தோசை வைக்கிட்டா? மா ஏம்மா? ஒரு தோசைலாம் பத்தாது, இன்னும் ஒரு 2 தோசை வை. அம்மா கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்று, ஓகேவா? பாரு தின்னுட்டே உட்காந்துட்ருக்கு. இதெல்லாம் எக்ஸாமில் போய் எங்கத்த போய் எழுத போகுது? நீ எக்ஸாம் நினச்சி பயப்பட்டுட்ருக்க. இது பாரு, எக்ஸாமை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் திங்கிறதுல மட்டும் குறியாக உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா உங்களை வச்சு திட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்து முறைச்சிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா எதுக்கிட்டி சிரிக்கிற? அவன் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு தெரியுமா? நீங்கள் என்னமோ எக்ஸாம்னால தான் அவன் ஃபீலாக பேசிகிட்ருக்கான்னு நினச்சிட்ருக்கீங்க. அவன் இப்படி இருக்க காரணமே வேறு. இதெல்லாம் நான் சொன்னால் யாரை நம்ப போகிறாங்க? என்னடியாச்சு? ஏதோ சொல்ல வந்தா? ஒன்றும் இல்லைம்மா. 2 தோசையும் கேன்சல். ஏய் நான் தோசை ஊற்றிட்டேன்டி. அதுக்கு உன் புருஷன் வருவார்ல, அவருக்கு போடு, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. கொழுப்பு பற்றி அவளுக்கு. சரிடி, எக்ஸாம் போய் இதுலையாவது பாஸ் பண்ணிடுவல்ல. அம்மா போகும்போதே ஏமா இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்க? சரிம்மா எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எஜிமெண்ட் போகலாண்டா. அம்மா போயிட்டு வரம்மா. ஏன்னா கொஞ்சமாவது தான் சாப்பிட்டு போகலாம்ல, ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு போடா. இல்லைம்மா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஜிம்மனோட ஐஸ் அப்படியே ஜங்குக்கோட வீட்டை தான் பார்க்குறாரு. ஜங்குக்கோட வீட்டுக்கு முன்னாடி ஜங்குக்கோட பைக் இல்லை. அதை ஜிம்மன் பார்த்துட்டு, ஜங்குக்கா உன்னை பார்த்து 4 நாள் ஆச்சுடா, என்னன்னு தெரியல, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல ஜங்குக்கா. என்னடா பண்ணுற? எங்கடா இருக்க? நீ சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? இது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே ஜிமின் அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் ஜிமினுக்கு பின்னாடியே தான் வந்துட்டுருக்கீங்க. ஜிமின் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னு முதற்கொண்டு உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, ஒய் ஜிமின், ஆ என்னடி எக்ஸாம் படிச்சிட்டியா? ம் படிச்சிட்டேன். நிஜமாவா? ஏன் கேட்குற? இல்லை, நீ படிச்சிருக்க மாட்டியோன்னு நினச்சேன். நான் ஏன் படிக்காமல் இருக்கணும்? இல்லைடா, நீ ஜங்குக்கா நினச்சிக்கிட்டு கீதி. இதை பாரு வயன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ஏன்டி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, அவனை லவ் பண்ணலை, எனக்கும் அவனுக்கு எதுவும் கிடையாது. நீ ஏண்டி எப்போ பார்த்தாலும் லவ்னுட்டு இருக்க? தயவு செஞ்சு இந்த டாப்பிக்கை இதோடு விட்டுறியா? நீயும் ஏண்டி என் மனசை கஷ்டப்படுத்திகிட்ருக்க? அவன் தான் லவ்னு சொல்லிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கானா? நீயும் ஏண்டி என் உயிரை வாங்குற? சரிடா சரி, ரோடு இது, எதுக்கு கத்துற? சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ்க்கு போகிறீங்க. எக்ஸாமும் வைக்கிறாங்க. ஜிமின் எதுவுமே எழுதலை. அவருடைய மைண்ட் ஃபுல்லாக ஜங்குக் 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 அது மட்டும்தான் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. நீங்களும் எக்ஸாம் காலில் உட்காந்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் எதுவுமே எழுதாமல் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. எனக்கு தெரியும்டா, என்கிட்டயே நீ மறைக்கிறல்ல, உனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது என்கிட்ட மறைக்கிறல்ல, கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன்டா, கண்டுபிடிக்க தான் போகிறேன். நீ ஜங்குக்கு பற்றி நினைக்கலங்கிற, ஆனால் ஒரு நிமிஷம் கூட நீ ஜங்குக்கு பற்றி யோசிக்காத நிமிஷமே கிடையாது. ஜங்குக்கு பற்றி மட்டும்தான் நீ யோசிச்சுட்ருக்கேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஜிமின் அப்படியே அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் ஜிமின் 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 என்னடி ஆச்சு? எதுக்கிட்டே என் பேரை ஏலம் விட்டுட்ருக்க? ஜிமின், நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். எங்கே போகிற? ஆ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எங்கே போகிறேன்னு சொல்லு, இல்லைன்னா நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். யோ சாவடிக்காதடா. என் ஆள் நரோட்டா இருக்கான்ல, அவனுடைய நியூ ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குல்ல, அங்கே சேல் பண்ணிருக்காங்களாம். நான் போய் என் ஆள் ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வர போகிறேன்டா. ப்ளீஸ்டா, கெடுத்து விட்டுறாதடா. நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்துடுறேன், சரியா? பைத்தியமாடி நீ? ஏண்டா? அதான் நீ போன்னு சொல்கிறல்ல, நீ போ, நான் வாங்கிட்டு வரேன்டா. ப்ளீஸ்டா, என் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா, அதுவும் நியூ பிக்கு எவ்வளோ அழகாக இருக்கான்னு தெரியுமா? ப்ளீஸ்டா, நான் போய் வாங்கியே ஆகணும். நான் போகிறேன், நீ போ, வீட்டுக்கு தனியாக போ, ஓகே? பயப்படாமல் போ. நான் வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன், சரியா? இது பாருடா, அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதா, தயவு செஞ்சு சொல்லிடாதா. முடியவே முடியாது, நான் அப்பா கிட்ட சொல்ல தான் போகிறேன். பைத்தியமாடி நீ? கார்ட்டூன் சேனலை பார்த்துட்டு ஏன் ஆளுன்னு இருக்க? லூசாடி நீ? என்னது? ஓங்கி குத்துனான்னு வச்சுக்கோ. அவன் எவ்வளோ அழகு தெரியுமா? ஆள் மூஞ்சி பார்த்தியா? என் ஆள் பற்றியே பேச வந்துட்டான். போடா, என் ஆள் பற்றியெல்லாம் உனக்கு என்ன புரியவே போகுது? உனக்கு ஒன்றும் புரியாது. நான் வாங்க தான் போகிறேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. ஏண்டி, அதான் ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சிருக்கல்ல, அது பத்தலையா உனக்கு? ஏய், இது நியூ பிக்டா, நியூ ஃபோட்டோஸ் தெரியுமா? எவ்வளோ அழகாக இருக்கானா தெரியுமா? நான்லாம் வாங்கியே தருவேன் தெரியுமா? நான் அவனுடைய பிக் ஃபேன்டா. அவனுடைய ஃபோட்டோஸ் என் ரூமில் இல்லைன்னா அப்புறம் எப்படிடா? ஐயோ சாவடிக்காதடி. சரி, நான் கிளம்புறேன். சரிடா, சரி பார்த்து வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். சரிடி, சீக்கிரமாக வந்து தொலை. நரோட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே போய் தொலைஞ்சிடாத. நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன், நீ பத்திரமா போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. ஜிமின் அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்காரு. ஜங்குக்கு பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்காரு. இது யார்கிட்ட கேட்குறது? ஜங்குக்கு இப்போ எங்கே இருப்பான்? அவனை நான் பார்க்கணும். அத்தைக்கிட்டேயும் கேட்க முடியாது, மாமாக்கிட்டேயும் கேட்க முடியாது. சுகா சுகா கிட்ட வாய்ப்பே இல்லை. அவனுக்கு எங்கள் 2 பேர்த்த பற்றி நல்லாவே தெரியும், எனக்கு அவனுக்கு ஆகவே ஆகாதுன்னு. நான் கேட்டேன்னா என்ன எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை சாவடிப்பான்.
இப்போ எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே திங்க் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ சடனாக அவருக்கு முன்னாடி ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஜிமன் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போய் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காரு. ஏய், நான் தான்டா. ஆ, சுகா நீயா? ஏன்டா பயந்துட்டியா என்ன? பின்ன இப்படி முன்னாடி வந்து டக்குன்னு கார் நிறுத்தினா பயப்பட மாட்டாங்களா? ஆமாம், நீ என்ன அப்படி யோசிச்சுட்டு போகிற? நானும் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப திங்க் பண்ணிட்டு போயிட்டுருக்க. அ அதுவா? அது ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. ஓ, சரி வா ஜிம்மன், நானும் வீட்டுக்கு தான் போகிறேன். வாடா போகலாம் ஒன்றா. இல்லை சுகா, நீ கிளம்பு. இங்கே தானே வீடு, நான் வந்துடுறேன். ஜிம்மன், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ பயமாக இருக்கா என்ன? நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன்னா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படி என்ன, வந்து ஏறு வா. ம், சரி வரேன். என்னடா இவ்வளோ யோசிக்கிற? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வந்து ஏறு வா. ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அந்த காரில் ஃப்ரண்ட் சீட்டில் தான் வந்து உட்கார்றாரு. அவருடைய பேக்கை கழட்டி அவருடைய தைஸில் வச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக வந்து உட்காந்துட்ருக்காரு. சுகர் காரை ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே டவுன் பண்ணி ஜிம்மனை தான் பார்க்குறாரு. ஜிம்மன் அந்த விண்டோ ஷேட் டவுன் பண்ணி அவ்வளோ அழகா அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. சுகா ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிட்டு இவங்கிட்ட எப்படி கேட்குறது? கேட்டுடலாமா? கேட்டால் தப்பாக நினச்சிப்பானோ? சுகா எப்படி கேட்குறது? கேட்கலாமா? கேட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிட்டானா? இல்லை இல்லை சுகா, இந்த வாய்ப்பு உனக்கு மறுபடியும் அமையாது. இப்போவே கேட்டுரு. எப்படி கேட்குறது? இவங்கிட்ட எப்படி சொல்கிறது? என்னை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிட்டானா? ஐயோ, இன்றைக்கி தான் ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் அதை யூஸ் பண்ணிக்க முடியலையே என்னால். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஜிமினோட மைண்ட்குள்ளே சுகா கிட்டே கேட்கலாமா? ஜங்குக்கு எங்கே என்ன கேட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பானா? எப்படி கேட்குறது? வேறு வழியே இல்லை, கேட்டுரு. ஜிமன், ஆ சொல்லு சுகா. எங்கே ஒயனை காணோம்? ஒயன் அவளை பற்றி தான் உனக்கு தெரியாதா? அவர் அருந்தவாள்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிருக்கா. என்ன, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிருக்காளா? அதிசயமாக இருக்குது. எப்பயும் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. இன்றைக்கி என்ன அதிசயமாக உன்னை விட்டு போயிருக்கா? அது ஒன்றும் இல்லை சுகா, அவள் தான் ஒரு நரோட்டோ பைத்தியமாச்சே. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நரோட்டோவோட நியூ பிக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கான், அதை வாங்கிறதுக்காக போயிருக்கா. இன்னும் முடிக்கலையா? இன்னும் மேலே பைத்தியமாகவே தான் சுற்றிட்டுருக்காளா? அவளுன்னு சொல்லிகிட்ருக்கா. அவள் எப்போ தான் அதை ஸ்டாப் பண்ண போகிறாளோ தெரியல. ஓ, சரி சரி. யோ சுகா, ஏன்டா லூசுத்தனமாக பேசிகிட்ருக்கா? ஸ்ட்ரெயிட்டாக அவன்கிட்ட சொல்லிடுடா. சுகா, ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா என்ன? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, சரி. அப்புறம் ஜிமன், எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போச்சு சுகா. ஓ, சரி. ஜிமன் கேட்டுரு. சுகா, சொல்லு ஜிமன். இல்லை, என்ன ஏதோ கேட்க வந்துட்டு சைலண்ட்டாகவே இருக்கா? என்னன்னு கேளு. ஓகேடா, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். எவ்வளோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. நான் மறுபடியும் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாடா, பாய்.